ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக, காலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நேரலை வாயிலாக இவ்வாராதனையிலே இணைந்திருக்கிற திருச்சபையின் இறைமக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தூய பிரசன்னத்தை இவ்வாராதனையின் வழியாக நாங்கள் உணர எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, இந்த நெருக்கடியான நாட்களிலே நீர் எங்களோடு கூட உடனிருந்து எங்களை வழிநடத்தி வருகிற உடைய மாபெரும் கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நெருக்கடியான சூழல்கள் ஆண்டவரே, எங்கும் அச்ச உணர்வு, இழப்புகள், சுகவீனங்கள், ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான சூழலிலே நாங்கள் தொடர்ந்து வாழுகிற பொழுது தூய ஆவியராக, ஆற்றலுள்ள கடவுளாக நீர் எங்களோடு உடன் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆற்றலை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, வெவ்வேறு விதமான மனநிலைகளோடு இவ்வாராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இணைந்திருக்கிற இந்த நேரம் என்னுடைய சிந்தனைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை தொழுது கொள்ள, ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்க, உம்முடைய வார்த்தைகளின் வழியாய் நாங்கள் பலப்பட, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா கொண்டாடுகிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 326வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 326, ரட்சா பெருமானே பாரும்.
காலை மாலை ஆராதனை முறைமைகள். இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் லட்சியராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரையுமே போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் படுகிறவரையுமே போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தவப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்லன். உடைய கூலிக்கால ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதிபலிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் ஜெப நிலையிலே அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். உதவியாக முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிமித்தை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளின் தியானத்திற்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்போம். ஏசாயா 40:25-31 முடிய. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்தது ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைத்தவரென்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபை நீ சொல்வது ஏன்? இஸ்ரவேலை நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணினங்களில் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை எழுந்தோரிடம் ஊக்கம் பெறுகிறார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவார், வாலிபர் நிலைத்தடிமாறி விழுவார். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுபவர் களைப்படையார், நடந்து செல்வார் சோர்வடையார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உங்களுக்கு மகிமுண்டாவதாக. ஆமேன். இருந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இருக்கிற பொழுது
எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உங்களுடைய வார்த்தைகள் சத்தியம், உங்களுடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையார் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கேயா போயிட்டு 2 வாரம் காணோம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு. கடவுள் சுகவீனத்திலிருந்து சுகத்தை தந்து இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கடவுளுடைய திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஸ்லாக்கியத்தை தந்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த கோடை காலங்களிலே வழக்கமாக என்னை தாக்குகிற ஒரு சுகவீனம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அது நிமித்தமாய் சுகவீனப்பட்டு மிகவும் சோர்வுற்று இருந்த ஒரு சூழல். ஆனால் கடவுள் படிப்படியாக சுகத்தை, பலத்தை, ஆற்றலை தந்து இம்மட்டமாக வழிநடத்தி இருக்கிறார். கடவுளுக்கு நான் நன்றிகளை எடுக்கிறேன். அநேகர் கேள்விப்பட்டு ஜெபித்தீர்கள். ஒவ்வொருவருக்கும் கூட இந்த நேரத்தில் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். தொடர்ந்து கடவுள் நல்ல பலத்தையும் ஆற்றலையும் தந்து தொடர் திருப்பணிகளை நிறைவேற்ற அருள் செய்வாராக. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உயிர்த்த கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிற அநேக நிகழ்வுகளை தொடர் தியானங்களாக நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இப்பொழுது பெந்தேகோஸ்தே திருநாள் என்னும் சிறப்பு நாளுக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். தூய ஆவியானவரை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாபெரும் நிகழ்வு. அப்படி அந்த தூய ஆவியானவரை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்வதற்கு காத்திருத்தல், இந்த நாளின் சிந்தனை அதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவியருக்காக காத்திருத்தல், வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், திருத்தூதர் பணிகள் புத்தகத்தை நாம் படிக்கிற பொழுதே நாம் அதிலே துவக்க சிந்தனைகளாக நாம் அந்த நூலிலே அறிந்து கொள்வது, தூய ஆவியானவர் தந்திரப்பட வேண்டும் என்பதும், அதற்காக இவர்கள் இயேசுவின் சீடர்கள் காத்திருக்க வேண்டும் என்பதும் முன்னுரைக்கப்பட்ட செய்தி. அதற்காக அவர்கள் எருசலேமிலே தங்கியிருந்து இந்த தூய ஆவியருக்காக காத்திருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, முன்னுரைக்கப்பட்டது. எனவே அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். காத்திருத்தல் என்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். உலக வழக்கிலே நாம் சொல்லுகிற பொழுது வெவ்வேறு விதமான காத்திருத்தல்கள் நம்முடைய வாழ்விலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறோம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். காத்திருத்தலிலே ஒரு எதிர்நோக்கு இருக்கலாம். எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்வோம், எதையோ ஒன்றை அடையப் போகிறோம் என்கிற நிலையிலே அந்த காத்திருத்தல் இருக்கலாம். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற இந்த காத்திருத்தல் ஏதோ ஒரு நம்முடைய வாழ்வின் ஒரு சிறிய அனுபவத்திற்குரிய ஒன்றாக, எதையோ ஒன்றை நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக பெற்றுக்கொள்கிற ஒன்றிற்காக காத்திருத்தல் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு, இந்த காத்திருத்தல் நாம் நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற நிகழ்வாக, அதற்கு காத்திருத்தலாக இது முன்வைக்கப்படுகிறது. தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருத்தல். தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உட்பட்ட ஒரு மகிழ்ச்சியோ
சந்தோஷமோ பலனோ என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு இந்த தூய ஆவியானவரை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்வதினாலே நம்முடைய வாழ்வு முழுவதும் ஒரு ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது. நம்முடைய வாழ்வு முற்றிலுமாய் தலைகீழாக மாறுகிறது என்பதை நம்மால் நிச்சயமாக உணர முடியும். அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ளே செல்வதற்கு முன்பதாக இந்த கடவுளை நாம் எப்படியெல்லாம் திருமறையிலே புரிந்து கொள்கிறோம் என்கிற கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். படிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அத்தியாயம் 31ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். ஆண்டவரில் நம்பிக்கையை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். பவர் மொழிபெயர்ப்பிலே நாம் அதை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்று நாம் அதை படிக்கிறோம். அப்படி காத்திருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிற பயன் என்ன என்பதுதான் தீர்க்கரால் அங்கு முன்னுரைக்கப்பட்டுகிற செய்தி. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றலை இந்த காத்திருத்தலிலே நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த கடவுளை திருமறையின் வழியாக நாம் மீண்டுமாக புரிந்து கொள்ள, நினைப்பூட்டிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக உருவம் அற்றவராக உணரப்பட்ட கடவுள். உருவம் அற்றவராக உணரப்பட்ட கடவுள். இஸ்ரவேலரின் கடவுள் நம்பிக்கையின் அடித்தளம் கடவுள் தோற்றம் இல்லாதவர் என்பதாகும். கடவுளுக்கு தோற்றமில்லை என்பதுதான் இஸ்ரவேலரின் கடவுள் நம்பிக்கையின் அடித்தளமாக அமைந்திருக்கிறது. கடவுளுக்கு உருவம் கொடுக்காமல் கடவுளுக்கு அவர்கள் பெயர் கொடுத்து அழைத்ததை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். அதற்கு எத்தனையோ சான்றுகள் உண்டு. குறிப்பாக தொடக்க நூல் ஆதியாகமம் 16ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். அப்பொழுது என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கிற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள். இது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகாரை குறித்து நாம் படிக்கிற பகுதி. எனவே தன்னை கண்டவரை காண்கிற கடவுள் என்று பெயர் சூட்டி அழைக்கிறார். தனக்கு இருந்த ஒரு நெருக்கத்திலே இந்த கடவுள் தன்னை கண்டார், அவருடைய கண்களிலே கிருபையை பெற்றார் என்பதினாலே ஆகார் அவருக்கு இட்ட பெயர் காண்கிற கடவுள். எனவே உருவம் கொடுக்க விரும்பவில்லை, பெயர் கொடுக்க விரும்பினார்கள். உருவமற்றவராக உணரப்பட்ட கடவுள், ஆனால் அவருக்கு ஒரு பெயரை வழங்கி அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட சம்பவத்தை நாம் தொடர் சிந்தனைகளாகவே காண முடியும். தொடர்ந்து தொடக்க நூல் 22ஆம் அத்தியாயத்தில் நாம் படிக்கிறோம். 22ஆம் அத்தியாயம் 14ஆம் வாக்கியத்தில், எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவே இரே என்று பெயரிட்டார். ஆதலால்தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது. யெகோவா இரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், சந்திக்கிறவராக கடவுள் இருப்பார், உருவம் அல்ல. அங்கு அவருக்கு ஒரு பெயர் அங்கே கொடுக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். எனவே கடவுளை உருவகப்படுத்தி உருவமாக பார்க்க விரும்பவில்லை, மாறாக அவருக்கு பெயரிட்டு அழைத்தார்கள். எப்படியெல்லாம் அந்த கடவுளை அனுபவித்தார்களோ, எப்படியெல்லாம் அந்த கடவுளை தாங்கள் கண்டார்களோ, அப்படி கடவுளுக்கு அவர்கள் பெயர் சூட்டினதை நாம் இங்கே வேதத்திலே படிக்கிறோம். விடுதலை பயணம் 3ஆம் அத்தியாயத்திலே நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு பகுதி. 3ஆம் அத்தியாயம் 13-14 வாக்கியங்களிலே இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வருவதற்காக மோசே அனுப்பப்பட்ட பொழுது, நாங்கள் போய்
அழைச்சிட்டு வர சொன்னது யாருன்னு கேட்டால், உம்முடைய பேரை என்னன்னு சொல்கிறது? இதான் மோசேயுடைய பெரிய கேள்வி. கடவுள் அங்கே தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், இந்த நாமத்தை சொல், இந்த பெயரை சொல், அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பது மோசேக்கு சொல்லி அனுப்பப்படுகிற ஒரு செய்தி. எனவே இங்கு கடவுளுக்கு உருவம் கொடுக்கவில்லை, பெயர் கொடுக்கப்படுகிறது. இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏனென்றால் இந்த கடவுள் என்றும் மாறாத கடவுள். இவர்கள் எகிப்து அடிமைத்தன வீட்டிலே படுகிற பாடுகள், வேதனைகள் அது நிரந்தரம் அல்ல. இந்த கடவுள் அவர்களோடு கூட இருக்கிறார், அவர்களை விடுவிப்பார், வாக்கறிவின் தேசத்திற்கு கொண்டு வருவார். அவர் இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். எனவே அவருடைய வாழ்வின் தன்மைகளை முன்னிறுத்துகிற பெயராக அது அங்கே சுட்டப்படுகிறதை நம்மால் காண முடிகிறது. எனவே உருவமற்றவராக உணரப்பட்ட கடவுள். திருமறையின் துவக்கத்திலிருந்து நாம் காண்கிற காட்சி இதுவாகவே இருக்கிறது. அவருக்கு உருவம் கொடுக்க விரும்பவில்லை, அவருக்கு பெயரிட்டு பார்த்தார்கள். அந்த பெயரும் எப்படிப்பட்ட பெயராக என்று சொன்னால், எப்படியெல்லாம் அவரை உணர்ந்தார்களோ, எப்படியெல்லாம் இடத்துல நன்மை பெற்றார்களோ அப்படி அவருக்கு பெயர் சூட்டினார்கள். தொடக்க நூலிலே, படைப்பின் வரலாற்றிலே நாம் காணுகிறோம், ஆவியாக கடவுள் அங்கே உணர்த்தப்படுகிறார். அவர் நீர்த்திரளின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று அங்கே சுட்டப்படுகிறது. அங்கு நடைபெறுகிற நிகழ்வு படைப்பு. கடவுள் மிக நேர்த்தியாக இந்த உலகத்தை படைக்கிறார். தான் எப்படி இந்த உலகை படைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி கடவுள் அங்கே படைக்கிறதை நாம் காணுகின்றோம். உருவமற்றவராக, ஆனால் அவருடைய விருப்பம் அங்கே நிறைவேறுகிறதை நம்மால் காண முடிகிறது. யோவான் நற்செய்தி நூலிலே அவர் வார்த்தையாக காணப்படுகிறார். படைக்கிற கடவுளாக மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து படைத்தவற்றை பராமரிக்கிறவராக, அது மாண்டு போகிற பொழுது, வீழ்ந்து போகிற பொழுது மீட்கிற கடவுளாக. ஆனால் சொல்லப்படுகிற பெயர் வார்த்தை. எனவே கடவுளுக்கு உருவத்தை அல்ல, பெயரை சூட்டுகிறதை, அவருடைய வாழ்வின் தன்மைகளை வைத்து பெயர் சூட்டப்படுகிறதை நம்மால் இங்கே காண முடிகிறது. திருமறையின் துவக்கத்திலிருந்து நாம் காண்கிற காட்சி உருவமற்றவராக உணரப்பட்ட கடவுள். இரண்டாவது சிந்தனையாக, உருவம் உள்ளவராக உணரப்பட்ட கடவுள். உருவம் உள்ளவராக உணரப்பட்ட கடவுள். கடவுள் தன்னை கிறிஸ்துவிலே வெளிப்படுத்துகிறார். இங்கு வார்த்தை என்பவர் மாம்சமாக மாறுகிறார். ஒருவேளை படைப்பிலே நீர்த்திரளின் மேல் ஆவியாக இருந்தவர், வார்த்தை வெளிப்பட்டது, அனைத்தும் படைக்கப்பட்டது. யோவான் நற்செய்தியாளர் அதை சொல்கிறார், வார்த்தை என்று அவருக்கு பெயரிட்டு அந்த வார்த்தை இப்பொழுது மாம்சமாக மாறுகிறது என்று சொல்கிறார். அவர் நம்மிலே வந்து வாசம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். எனவே இங்கு இப்பொழுது அவர் உருவமாக அறியப்படுகிறார், உருவமாக உணரப்படுகிறார். உருவம் அற்றவராக உணரப்பட்ட கடவுள் இப்பொழுது உருவம் உள்ளவராக அறிந்து கொள்ளப்படுகிறார். இந்த உருவம் உள்ள கடவுள் அவரை குறித்த சிந்தனைகளை அவரே சொல்லுகிறதை நம்மால் காண முடிகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அத்தியாயத்திலே நாம் படிக்கிறோம். 8ஆம் வாக்கியத்திலே, அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இதுதான் பிலிப்பு முன்வைக்கிற கோரிக்கையாக இருக்கிறது. பிதாவை காண வேண்டும், தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று பிலிப்பு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அங்கே உரைக்கிற பதிலாக தொடர்ந்து வருகிற வாக்கியங்களில் நம்மால் படிக்க முடிகிறது. ஏசாவிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா?
என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். இங்கு ஆண்டவர் சொல்ல விரும்புவது, தந்தையை பிதாவை இவர்கள் காண வேண்டும் என்று விரும்புகிற பொழுது உருவமுள்ள ஒருவராக நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். என்னிலே தந்தை வெளிப்படுகிறார் என்பதை, என்னிலே கடவுள் வெளிப்படுகிறார் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக அங்கே எடுத்துரைக்கிறதை நாம் காணுகின்றோம். எனவே உருவம் அற்றவராக உணரப்பட்ட கடவுள் இப்பொழுது உருவம் உள்ளவராக அறிந்து கொள்ளப்பட்ட கடவுளாக மாறுகிறதை நம்மால் காண முடிகிறது. ஏனென்றால் தன்னுடைய தந்தையினுடைய எல்லா விருப்பத்தையும் இவர் நிறைவேற்றுகிறவராக, ஒரு மனிதனாக நிறைவேற்றுகிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். இது கடவுளுடைய திருத்திட்டம். எங்கோ உருவமற்றவராக அவருடைய செயல்பாடுகளின் வழியாக மட்டுமே உணரப்பட்டவர் இப்பொழுது இவர்களிலே ஒருவராக கடவுள் தான் படைத்த படைப்புகளுக்கு ஊடே இவர் செயல்படுகிறவராக இருக்க வேண்டும் என்று விரும்பி அவரை உருவம் உள்ளவராக இவ்வுலகத்திற்கு அனுப்புகிற பொழுது உலகம் அவரை உருவம் உள்ளவராக உணர்கிறது. இந்த மாற்றத்தை நம்மால் திருமறையிலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஆண்டவர் அப்பொழுது கூட தன்னை, உடல் உருவிலே இருக்கிற தன்னை அவர் முன்னிறுத்திக் கொள்ள விரும்பவில்லை. தன்னுடைய பிதாவையும் ஆவியானவரை மட்டுமே முன்னிறுத்துகிறதை நாம் திருமறையிலே காண முடிகிறது. அதற்கு சான்றாக லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அத்தியாயம் 18ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிற பொழுது தன்னை அல்ல, ஆவியானவரை அங்கே முன்னிறுத்துகிறதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை செயல்பாடுகள் எல்லாம் இவருடையதாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கலாம். ஆனால் நிறைவேற்றுவதற்கு உந்துணராக ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனவே கடவுள் இங்கே ஒரு உருவமாக அறிந்து கொள்ளப்படுகிற ஒரு சூழலை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்றை சொன்னால் உங்களுக்கு அது மிக தெளிவாகவே புரியும். ஆண்டவர் பல அருஞ்செயல்கள் புரிகிற பொழுது ஆண்டவர் ஆவியிலே கலங்கி என்று நாம் படிக்கிறோம். என்ன பொருள்? ஆவியானவர் இதற்காக விசனப்படுகிறவராக இருக்கிறார். தன்னுடைய உணர்வுகளும் ஆவியானவருடைய உணர்வும் வேறு ஆனது அல்ல என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு சிந்தனையாக அவர் ஆவியிலே கலங்கி என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். எனவே ஒருவேளை உருவமாக ஆண்டவர் அங்கு இருந்தாலும் கடவுளுடைய தன்மைகளை, கடவுளுடைய குணாதிசயங்களை, கடவுளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒருவராக தன்னை அங்கே முன்னிறுத்துகிறதை நாம் காணுகின்றோம். என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படியே செய்ய வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது சித்தம் செயலும் பிதாவினுடையது. தான் ஒரு உருவம் உள்ள ஒருவராக அதை இங்கே வெளிப்படுத்துகிறார். எனவே உருவம் அற்றவராக உணரப்பட்ட கடவுள் இப்பொழுது உருவம் உள்ளவராக அறிந்து கொள்ளப்பட்ட கடவுளாக நம்மால் காண முடிகிறது. தொடர்ச்சியாக மூன்றாவது சிந்தனையாக ஆற்றலை பெற்று சாட்சி பகிரப்பட்ட கடவுள். ஆற்றலை பெற்று சாட்சி பகிரப்பட்ட கடவுள். உருவமற்றவர் உருவம் உள்ளவராக உணரப்படுகிறார். இப்பொழுது மக்கள் தங்களிலே ஒரு ஆற்றலை பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே கடவுள் இப்பொழுது ஆற்றலாக தன்னை மனுக்குலத்திலே வெளிப்படுத்துகிறார். இன்றைக்குரிய சிந்தனை அதுதான். இந்த ஆற்றலாக தன்னை வெளிப்படுத்திய தூய ஆவியருக்காக காத்திருத்தல். இந்த சிந்தனைகளை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது கடவுள் தூய ஆவியராகிய
கடவுளுடைய செயல்பாடுகளை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறதை யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். நான் உங்களிடம் சொல்லுவது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். இந்த துணையாளர் என்பவர் தேற்றரவாளன், தூய ஆவியானவர். இந்த உருவமுள்ளவராக இருக்கிறவர் கடந்து போகிற பொழுது தேற்றரவாளன் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களை ஆற்றல் படுத்துவார் என்பது அங்கே சொல்லப்படுகிறது. ஏதோ அவருடைய பணி முடிந்து விட்டது, அவர் ஒதுங்கி விடுகிறவராக அல்ல, உடனிருந்து செயல்படுகிறவராகவே. எனவேதான் அவர் இம்மானுவேலர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் தான். ஆனால் இங்கு செயல்பாடு தூய ஆவியானுடைய செயல்பாடாக இருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆண்டவர் அதை மிக தெளிவாக சொல்கிறார். தொடர்ந்து வருகிற வாக்கியங்களில் படிக்கிறோம். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். இது எல்லாமே ஆண்டவர் செய்ததுதான். இவை எல்லாவற்றையும் ஆண்டவரும் செய்தார். இப்பொழுது தொடர்ந்து தூய ஆவியார் அதை செய்ய போகிறார் என்பதை உணர்த்துகின்றார். தொடர்ந்து 13ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு உறவு. நான் எதையும் நானாக செய்கிறதில்லை, பிதா என்ன சித்தம் கொள்கிறாரோ அதையே செய்கிறேன் என்று ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது தூய ஆவியானவர் அவர் யாரிலிருந்து எடுத்து அதை செய்கிறார் என்பதையும் ஆண்டவர் அங்கே மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இங்கு பெற்றுக்கொள்ளப்படுகிற ஆற்றல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த தூய ஆவியானவரை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்கிற பொழுது நம் வாழ்விலே ஏற்படுகிற மாற்றம். ஒரே ஒரு சிறிய சிந்தனை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பணிக்காக தன்னுடைய சீடர்களை அழைக்கிற பொழுது சீமோன் பேதுரு அழைப்பு பெறுகிறார். மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறவரை நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றுவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறதையும், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு திருப்பணியிலே தொடர்ந்து பயணிக்கிறதையும் நாம் திருமறையிலே காண்கிறோம். ஆண்டவர் சிறைபிடிக்கப்படுகிறார், சிலுவிலே அறையப்படுகிறார், அடக்கம் செய்யப்படுகிறார். சீடர்கள் அஞ்சினார்கள். தங்களுடைய வாழ்வின் எதிர்காலம் என்னதென்பது அவர்களுக்கு கேள்விக்குறியாக மாறியதாலே அறை வீட்டிற்குள்ளே புகுந்து ஒளிந்து கொண்டார்கள். அவருடைய வாழ்வில் இருந்த நம்பிக்கை அற்றுப்போயிற்று. தங்களுடைய வாழ்வின் எதிர்காலம் என்னது என்பது அறியாதவர்களாக, மனுஷரை பிடிப்பதற்காக அழைக்கப்பட்டவர் மீண்டுமாக மீன் பிடிக்கிறவராக மாறுகிறார். ஆண்டவர் தங்களோடு கூட இல்லாததினாலே, இல்லை என்று அறிந்ததினாலே, இல்லை என்று தவறாக புரிந்ததினாலே மீண்டுமாக தங்களுடைய பணிக்கு திரும்புகிற சீமோனை நம்மால் காண முடிகிறது. ஆனால் அது அப்படியே நிகழ்ந்து விடவில்லை. ஏனென்றால் கடவுளுடைய அழைப்பு என்பது வித்தியாசமானது. அவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை தெரிந்து கொள்கிறாரோ, எந்த நோக்கத்திற்காக நம்ம அழைக்கிறாரோ, அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நம்மை ஆற்றல் படுத்துகிறார். அதுதான் முத்தாய்ப்பாக நடைபெறுகிற ஒரு காரியம். நம்மை சுற்றி நடைபெறுகிற சூழல்கள் நம்மை பலமிழக்க செய்யலாம். நம்பிக்கை அற்றுப்போகும்படியான சூழல்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படலாம். ஆனால் முடிவு அது அல்ல. நம்மை மீண்டுமாக ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ளே கரம் தூக்கி விடுகிற கடவுள், நம் வழியாக எதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அதை நம் வழியாக அவர் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். மனுஷரை பிடிப்பதற்காக அழைக்கப்பட்டவர் மீன் பிடிக்கிறவராக மீண்டுமாக செல்கிற பொழுது அவருடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றுக்கொண்டது என்பதை நம்மால் அறிய முடியும். திருத்தூதுவர் பணிகள் 3ஆம் அத்தியாயத்தில் நாம் படிக்கிறோம். 3ஆம் அத்தியாயத்தின் 6ஆம் வாக்கியத்தில் பேதுரு அவரிடம்,
வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். யாரும் நமக்கு தெரியும். 2ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்கு செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழுகுவாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவரை இங்கு இவர்கள் சுகப்படுத்துகிறார்கள். இங்கு ஒரு ஆற்றல் அங்கே பிறக்கிறதை நம்மால் காண முடிகிறது. மீன் பிடிக்கிறவர் மனுஷரை பிடிக்கிறவராக மாற வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர். ஆண்டவருடைய பாடு மரணம் மீண்டுமாக மீன் பிடிக்கிறவர்களாக சென்ற பொழுது அது அல்ல முடிவு. மீண்டுமாக இங்கே மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிற பணி செய்வதற்குரிய ஆற்றலை பெற்றுக்கொள்கிறார். நாசரேத்தூர் இயேசுவின் திருப்பெயரிலே எழுந்து நட என்று அவரை கரம் தூக்கி விடுகிற இந்த செயல்பாடு இவர்கள் தங்களிலே பெற்றுக்கொண்ட ஆற்றலை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இது தூய ஆவியரால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆற்றல். எனவே கடவுள் வரலாற்றிலே தொடர்ந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். உருவமற்றவர், உருவம் உள்ளவராக உணரப்படுகிறார். இப்பொழுது அவருடைய ஆற்றலை நாம் நம்முடைய வாழ்விலே உணர்கிறோம். நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொள்கிறவர். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை நம்மை ஆற்றல் படுத்தி நம் வழியாக அதை செயல்படுத்துகிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே திருத்தூதர் பணிகள் 4ஆம் அத்தியாயத்திலே இதனுடைய தொடர் சம்பவத்தை நம்மால் படிக்க முடிகிறது. 10ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஏனென்றால் அங்கு கேள்வி எழுப்பப்படுகிறது, எந்த ஆற்றலினாலே நீர் இதை செய்தீர் என்று சொல்லுகிற பொழுது, நாசரேத்து இயேசுவின் ஆற்றலினாலே இதை செய்தோம் என்று தைரியமாக எடுத்துச் சொல்லுகிற ஒரு கூற்றை நம்மால் இங்கே காண முடிகிறது. ஓடி ஒளிந்து கொண்ட, மறுதலித்த, தூஷித்த ஒருவர் இப்பொழுது இங்கே ஆற்றல் படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த ஆண்டவரை சாட்சி பகருகிறார். சாட்சி பகருகிற அளவிற்குரிய ஒரு ஆற்றலை அங்கே பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த சிந்தனை அதுதான். ஆற்றலை பெற்று சாட்சி பகரப்படுகிற கடவுள். இப்பொழுது ஆண்டவரை இவர்கள் சாட்சி பகருகிறார்கள். நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லத்தக்கதாய் இந்த திருத்தூதர்கள் மாறினார்கள். என கண்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தூய ஆவியரை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த காத்திருத்தல் மிக முக்கியமானது. நாம் நம்மிலே ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒன்று, நாம் ஒரு பெரிய ஆற்றலை நமக்குள்ளே பெற்றுக்கொள்வதற்குரிய ஒன்று. இந்த ஆற்றல் எதற்கு என்று சொன்னால், நம் வழியாய் கடவுள் எதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி முடிப்பதற்குரிய ஒரு ஆற்றலாக அது அமைகிறது. உருவம் அற்றவராக உணரப்பட்டவர் உருவம் உள்ளவராக அறிந்து கொள்ளப்படுகிறார். அவர் ஆற்றலை வெளிப்படுத்தி நாம் அவரை சாட்சி சொல்லும் அளவிற்கு, அவரை குறித்து சாட்சி பகிரும் அளவிற்கு நம்மை மாற்றுகிறார். கடவுளுடைய இந்த செயல்பாடுகளை நாம் திருமறையிலே முழுமையாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த சிந்தனைகளோடு தூய ஆவியானவரை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்போம். கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடவுளுடைய வார்த்தைகளை தியானித்த நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வண்ணமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமையாக துர்ப்பித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலது பாசலை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுவாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து சபைக்குரிய அறிவிப்புகளை படிக்க கேட்போம்.
திருச்சபையார் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆயரம்மா மற்றும் திருச்சபையார் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாரத்தின் பிறந்தநாள் கொண்டாடும் நம்ம சபையின் அன்பர்கள் 16/5/21 அன்று மிஸ்டர் ஜே சாமுவேல் அதிசயராஜ், மிஸ்டர் ஏ அலெக்சாண்டர் இமானுவேல், மிஸ்டர் ஜே வசந்த்குமார், மிஸ்ஸஸ் பிரிசில்லா ஃப்ரான்சிஸ், மிஸ் ஆலிஸ் லவ்லின் விக்டோரியா. 17/5/21 மிஸ்ஸஸ் எஸ் வயலட் ஸ்டான்லி, மிஸ்டர் ஏ ஆண்ட்ரூ நிர்மல்ராஜ், மிஸ் ஜெனிஃபர் ஸ்வீட்லி, மிஸ்டர் வில்சன், மிஸ் ஜூலியா ரேவதி விஜய், மிஸ்டர் லாசரஸ் ராஸ், மிஸ்டர் சுதர்சன், மிஸ்டர் வெஸ்ட்ரி சாமுவேல். 18/5/21 அன்று மிஸ்டர் ஜான் கவுடி, மிஸ்டர் கிறிஸ்டபல் ரேச்சல், மிஸ் ஷெர்லின் மேலி, மிஸ் கே ஜான்சி பொன்மலர், மிஸ்டர் ஜெஃப்ரி ஜேசன் ஜேம்ஸ், மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் ஜோஷ் தனராஜ், மிஸ்டர் வின்சென்ட் மனோகரன், மிஸ்டர் சுதாகர். 19/5/21 மிஸ்ஸஸ் எஸ்தர் பிரியகுமாரி, மிஸ்டர் ராஜேந்திர பாபு, மிஸ்டர் எஸ் ஞானசேகரன், மிஸ்டர் இ ராஜ் வசந்த்குமார், மிஸ்டர் எஸ் ஜோசப் ஜெயராஜ், மிஸ்டர் CW பிரவீன் பீட்டர், மிஸ் ஃப்ரெட்ரிஷியா ஹெடியா, மிஸ்ஸஸ் லிடியா மனோன்மணி, பேபி ஜெசினா சாரா அருள். 20/5/21 மிஸ் ஆர் ஜான்சி ராணி, மிஸ்டர் சி ஏசுரத்தினம், மிஸ்டர் ஜான் வெஸ்லி, மிஸ்ஸஸ் அன்னா கிரேஸ் மரியா கிறிஸ்டினா, மிஸ்டர் வெஸ்லி மார்க் கனகராஜ், மிஸ் எஸ் ஜான்சி அனிதா, மிஸ்டர் ஜெயச்சந்திரன். 21/5/21 மிஸ்டர் ஸ்டீவ் இவான் ரிச்சர்ட், மிஸ்ஸஸ் ஐ ஜெயந்தி இமானுவேல், மிஸ்டர் பிரிட்னி நித்யகுமார், மிஸ் மேரி, மிஸ் ஜெருஷா மார்கரெட், மிஸ் பி அனிதா, மிஸ் ஆர் ஜெசி பிரிசில்லா, மிஸ்டர் ஷாலோம் ஜேசுதாஸ், மிஸ் லிடியா சங்கீத பிரியா. 22/5/21 மிஸ்டர் எஸ் ஃப்ராங்க்லின், மிஸ்டர் PJP கால்வின், மிஸ் பி ஜென்ஷிமா, மிஸ்டர் டி சாம்சன். இவ்வாரத்தில் திருமண நாளை கொண்டாடும் நமது சபை தம்பதிகள் 17/5/21 மிஸ்டர் கே ரஞ்சித் மனோகர், மிஸ்ஸஸ் டி சுஜாரிதா, மிஸ்டர் VD எட்வர்ட் ஜான்சன், மிஸ்ஸஸ் ஷகிலா ராஜரத்னா, மிஸ்டர் ஜோயல் ராஜ், மிஸ்ஸஸ் ஜானி ஜோயல், மிஸ்டர் சுந்தர் சிங், மிஸ்ஸஸ் எலிசபெத். 18/5/21 மிஸ்டர் எஸ் பெஞ்சமின், மிஸ்ஸஸ் பி சமாதானம், மிஸ்டர் ஆர் ஜான் ஐசக், மிஸ்ஸஸ் ஜே பவுலின் லூர்து, மிஸ்டர் எல் பாண்டியன், மிஸ்ஸஸ் சாந்தி பாண்டியன், மிஸ்டர் ஏ ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் ஜே ஜோலி, மிஸ்டர் முத்துசுவாமி, மிஸ்ஸஸ் எம் அற்புதம், மிஸ்டர் லாசர், மிஸ்ஸஸ் ஷீலா, மிஸ்டர் சாம்சன் ஜூடா வில்ஃப்ரெட், மிஸ்ஸஸ் ஜெயந்தி இமானுவேல். 19/5/21 மிஸ்டர் BJ சாம்சன், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் சாம்சன், மிஸ்டர் பிரீத்தம் சாமுவேல், மிஸ்ஸஸ் பிரீத்தி சாமுவேல். 20/5/21 மிஸ்டர் இமானுவேல் கிறிஸ்டபர், மிஸ்ஸஸ் லில்லி சாரோனின் ரோஜா, மிஸ்டர் கே ராகேஷ் முத்து, மிஸ்ஸஸ் பி சுஜிதா, மிஸ்டர் எஸ் ஆனந்தகுமார், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் வீணா. 21/5/21 மிஸ்டர் வில்ஃப்ரெட் பெரரியா, மிஸ்ஸஸ் சலோமி பெரரியா, மிஸ்டர் ஜான் செல்லதுரை, மிஸ்ஸஸ் ஜோபிதா. கடந்த வார காணிக்கை விவரம்: சபை சந்தா 11,820 ரூபாய், தசம பாகம் 8,780 ரூபாய், நற்செய்தி பணி 3,480 ரூபாய், நன்றி படையல் 3,610 ரூபாய், கல்லறை நிதி 3,040 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் 3,320 ரூபாய், சிறுவர் ஊழியம் 3,280 ரூபாய், வாலிபர் ஊழியம் 3,400 ரூபாய், ஏழைகள் நிதி 4,790 ரூபாய், விடுதிகள் வாரியம் 2,760 ரூபாய், கட்டிட நிதி 3,310 ரூபாய், புதிய ஆலய கட்டுமான பணி 1,400 ரூபாய். ஆக மொத்தம் கடந்த வார காணிக்கை 52,990 ரூபாய் என்ற சபையிற்கு அறிவிக்கிறோம். நன்றி. இந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபை குடும்ப ஐக்கியத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்போருக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் காரணராக இருக்கிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவே. எங்களுடைய திருச்சபை குடும்ப ஐக்கியத்திலே இந்த வாரத்தில் தம்முடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை காண்போருக்காக நம்முடைய திருப்பாதத்திலே நன்றி இருந்துள்ளத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்விலையும் குடும்ப வாழ்விலையும் மட்டுமான போதுமானவராக இருந்திருக்கிறீர். சுகத்தை, பலத்தை, வாழ்வின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அருளி இருக்கிறீர். நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவோ நெருக்கடியான காலகட்டத்தின் மத்தியிலேயும் ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனாய் அப்படி வாழ்விலே செயல்படுகிறதற்காக நன்றி சொல்கிறோம். அடியார்கள் ஏறெடுக்கிற நன்றிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்தருளும். தொடர்ந்து அப்படி வாழ்விலே நீர் போதுமானவராக இருந்து சுகத்தையும் பலத்தையும் வாழ்வின் எல்லா நன்மைகளையும் மகிழ்ச்சி, சந்தோஷ, சமாதானத்தையும் கட்டளையிட்டு வழிநடத்திட வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன். தொடர்ந்து புதுவாழ்வு பாடல் புத்தகத்திலே 64வது பாடலை பாடுவோம்.
புதுவாழ்வு பாடல் 64 என்னை மறவா இயேசுநாதா.
ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடியவைகளே. ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையிலே நாங்கள் இணைந்து கொள்ளும்படியான வாக்கியத்தை தந்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, எத்தனையோ போராட்டங்கள், இடர்பாடுகள், நெருக்கடிகள், ஆண்டவரே, எல்லாவற்றின் ஊடேயும் நீர் எங்களோடு எங்களை வழிநடத்துகிற உடைய மாபெரும் கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகை இன்னும் உலுக்கிக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்றுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்திய தேசத்தின் பல மாநிலங்கள் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல். தமிழகத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக, சென்னைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் மக்கள் படுகிற வேதனை, கண்ணீர், இழப்பு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர். தயவாய் இறங்கி ஆண்டவரே, இந்த சூழலை மாற்றி போட வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய ஒரு வார்த்தை இதை மாற்ற முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, மனிதரின் பாவங்கள், அக்கிரமங்கள் பெருகினது. ஆண்டவரே, தயவாய் மன்னித்தருளும், தயவாய் இறங்கும், மனமிறங்கும். உம்மாலே அன்றி நாங்கள் இதிலே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, நீர் தயவாய் இறங்கி இந்த நோய் தொற்று மனுக்குலத்திலிருந்து முற்றிலுமாய் அகல கிருபை செய்ய விடமாக நாங்கள் மன்றாடுகிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் அங்கங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை போதகர்மார்கள், அவருடைய குடும்பங்களுக்காக, எத்தனையோ திருச்சபை இறைமக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நெருக்கடியான சூழல் மத்தியிலே உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை சுகப்படுத்த விடமாக நாங்கள் மன்றாடுகிறோம். இழப்புகளினூடே இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீரே அவர்களுக்கு தேவையான தைரியத்தை, நம்பிக்கையை தாரும். தொடர்ந்து செயலாற்றுவதற்குரிய ஆற்றலை தந்து வழிநடத்த விடமாக நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய திருச்சபையின் அத்தனை இறைமக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சிறிய குழந்தைகள் முதல் வயோதிபர் வரை ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு தேவையான சுகத்தை, பலத்தை தாரும். பள்ளியுடைய கல்விக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதபடிக்கு நீர் வழிநடத்த வேண்டுமா மன்றாடுகிறோம். பணியாற்றுவோருக்காக, வியாபாரங்களில் இருப்போருக்காக, நிர்வாகங்களை செய்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இது பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிற சூழலிலே வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதபடிக்கு நீர் தொடர்ந்து அவருடைய வாழ்விலே எல்லாம் பெரிய மாற்றங்களை கட்டளையிட்டருள விடமா நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதை மறுசீரமைக்க எடுத்துக்கொள்ளப்படுகிற முயற்சிகள், அரசு சார்பிலே துறை சார்ந்து, மருத்துவத்துறை சார்ந்து எடுக்கப்படுகிற எத்தனையோ முயற்சிகள், ஆண்டவரே, அவர்களுடைய திட்டங்கள், அவருடைய முயற்சிகள் அல்ல, நீரே செயலாற்ற வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். மக்கள் தங்களுடைய நிலை உணர்ந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்க கிருபை செய்ய விடமா நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, இன்னுமாக நாங்கள் யாராருக்காக வேண்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் இரக்கமாய் கண்ணோக்கி பார். ஒவ்வொருடைய வாழ்வின் தேவையை சந்திக்க விடமா நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய பரிசுத்த கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே,
ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.